பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாம் பிறரிடம் கேட்கக்கூடாத ஒரு 6 கேள்விகள் இருக்குது. அது என்னங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். முதலாவது, என்னைக்குமே ஒருத்தரோட வாழ்க்கையில நடந்ததை நம்ம எதையுமே நக்கலா கேட்கக்கூடாதுங்க. இரண்டாவது, குடும்ப சண்டைகளை பற்றி கேள்வி அவங்க கிட்ட நம்ம கேட்கக்கூடாதுங்க. மூணாவது, பிறர் தோல்வி அடைந்தது குறித்து நம்ம என்னைக்குமே அவங்க கிட்ட கேள்வி கேட்கக்கூடாதுங்க. நான்காவது, யாருன்னே தெரியாத நபர்கள்கிட்ட போய் நீங்க உங்க மனைவி என்ன செய்யறாங்க, உங்களோட குடும்பத்தை பத்தி நீங்க சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வியை நம்ம என்னைக்குமே கேட்கக்கூடாதுங்க. ஐந்தாவது, குடும்பம் இன்றி தவிக்கும் யாரிடமும் அவங்க உங்களை விட்டு போனதுக்கான காரணம் என்ன, அதை நீங்க எங்ககிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற கேள்வி நீங்க என்னைக்கும் தயவு செய்து கேட்காதீங்க. ஆறாவது, நீ ஏன் இவங்களை போய் நீ திருமணம் செஞ்ச, இந்த மாதிரி கேள்வியில நீங்க என்னைக்கும் தயவு செய்து கேட்டுறாதீங்க. ஏன்னா பரிசுத்தம் வேதாவும் கூட நம்மளுக்கு எச்சரிக்கிறது. மத்தேயு 19:6, தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவன் என்று நம்மளுக்கு பரிசுத்தம் வேதாகமும் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் இணைத்தது தேவன் தான். நம்ம அவங்ககிட்ட போய் நீ ஏன் இவங்களை கல்யாணம் பண்ணுனா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்க என்னைக்குமே நீங்க உங்களை கேட்டு அவங்களை நீங்க காயப்படுத்தாதீங்க. இதை நான் ஏன் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன்னா, நம்ம கேட்கிற கேள்வி ஒவ்வொரு கேள்வியும் சிலரை காயப்படுத்தும். அதனால இந்த மாதிரி கேள்வி நீங்க கேட்காதீங்க. நீங்க கேள்வி கேட்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அவங்க எப்போ ஃப்ரீயா இருக்கிறாங்களோ, எப்போ அவங்க ரிலாக்ஸா இருக்கிறாங்களோ அந்த டைம்ல பார்த்து நீங்க கேள்வி கேளுங்க. அவங்க என்ன நிலைமையில இருக்கிறாங்களே நீங்க தெரியாம அவங்கள கேள்வி கேட்டு இன்னும் நீங்க அவங்களை காயப்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக தாங்க நான் இதை சொல்ல வந்தேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.